உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், யாரோ 4 பேர் பொறாமையில பேசியிருப்பாங்க. இவெல்லாம் கடை வச்சு பெரிய ஆளாகிறதான்னு வயத்தறிச்சல்ல பேசியிருப்பாங்க சார். அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் பேசாதீங்க. சரி, வேற எப்படி சார் பேசணும் சொல்லுங்க? வேற எப்படி பேசணும்? என் பொண்ணு எனக்கு எப்படின்னு தெரியுமியா? நீ எப்படிப்பட்ட ஒன்னும் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொல்லி நான் என்னத்தை செய்ய? இதா இங்க நிக்கிறாங்க பாத்தியா, இதுங்க எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் எல்லாம் உன் பேச்ச கேட்டு ஆடினாங்க பாத்தியா, உங்க அம்புட்டு பேரையும் மொத்தமா தூக்கி போட்டு கொல்லணும். அதாவது ஒருத்தவங்கள வீட்டுக்கும் உள்ள கூட்டிட்டு வரலாம், சாப்பாடும் போடலாம், நம்ம உபசரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா சமையல் கட்டுக்குள்ள உள்ள விடலாமா? நம்ம விட்ட பாத்தியா, அதான் இம்புட்டு தூரத்துக்கு வந்து நிக்குது. தர்மலிங்கம், கோபத்துல வார்த்தைகளை அள்ளி வீசாத, திருப்பி அள்ள முடியாது. இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? இல்ல நான் என்ன பண்ணணும் இப்போ? சொல்லி தொலை. ஊர்ல அம்புட்டு பேசுறாங்களே, அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க சொல்றியா? இல்ல வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. ஏய் நீ சொல்லு, நான் கேக்குறேன். இங்க ஏதா ஒரு ஆம்பளை பையன் அசிங்கப்பட்டான்னு வச்சுக்கேன், சாக்கடையில கால்பட்ட மாதிரி தண்ணி ஊத்தி கழுவி விட்டு போயிடலாம். ஆனா ஒரு பொட்ட புள்ள அசிங்கப்பட்டுச்சுன்னா அது நெருப்புல சுட்ட மாதிரி இங்க காய வேணா ஆறிருதா, ஆனா தழும்பு ஆறாது. எம்புட்டு வருஷம் ஆனாலும் அது இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒன்னியா நானு என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை குருவி கூடு கட்டுற மாதிரி அழகா கட்டி வச்சிருந்தோம். முதல்ல உன் கூட்டாளி வந்தான், கூட்ட அழிச்சான். அப்புறம் நீ கழுகு மாதிரி கூட்டையே செதைச்சு போட்டியா? சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். நான் எப்படி சார் இந்த குடும்பம் கெடணும்னு நினைப்பேன்? பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த குடும்பம் சார் இது. சார் நீங்க சொன்ன அந்த கூட்டுக்குள்ள தானே பாரதியும் அடைக்காத்து வச்சிருந்தீங்க. அந்த கூட்டு நான் எப்படி சார் கலப்பேன்? ஐயா சாமி, போதுமியா. உன் பாரதிக்கும் உனக்கும் சேர்ந்து உதவுனதுக்கு நீ காட்டின நன்றி கடன் போதுமியா? போதும். உன் நாள வந்த அசிங்கத்தை நான் எப்படி துடைக்க போறேன்னு தெரியல. இதுக்கு மேலையும் இங்க இருந்து மேற்கொண்டு அசிங்கப்படுத்துறத விட்டுப்புட்டு சாமி கிளம்பியா, கிளம்பு கிளம்பு. அதாண்டல ஒழுங்கு மரியாதையா உன்னோட அந்த பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அப்பாவுக்கு மவளா இங்க வர்றதுன்னா வந்துரு. இல்லன்னா ஊருக்காரங்க அம்புட்டு பேரும் காரி துப்புற அளவுக்கு வச்சுப்படாத. எல்லாரும் காரி துப்பி அசிங்கப்படுத்துற அளவுக்கு அந்த துணி கடையை திறந்து வச்சு இன்னும் 4 கடையை திறந்து வச்சுக்கோ. சார் அது அழகருக்காக பண்ண விஷயம் சார். அதுக்கு எதுக்கு சார் ஆண்டாள திட்டுறீங்க? ஏப்பா ஆதி, இங்க சொல்றேன் கேளு. போ, கிளம்பி போப்பா. இல்ல நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்பிடு. இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்தான்னு வையி, எங்க குடும்பத்தில் இருக்கிற அம்புட்டு பேரும் கைத்துல தூக்கி போடுவோம் சொல்லி போட்டேன். வேணாம் சார், நான் போயிடுறேன். நான் போயிடுறேன் சார். பார்த்தவள் அப்பா ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா. யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கும் அம்மாக்கும் தெரிஞ்ச போதும்ல. அப்புறம் ஏன்பா ஃபீல் பண்றீங்க? பாட்டி, எங்க அப்பா நல்லவர் பாட்டி. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. தங்கம், அது எங்களுக்கும் புரியும். ஆதி என் புள்ள இல்லையா? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் பாட்டி தாத்தா அப்படி பேசினாரு?
அவன் ஒரு கிறுக்கு பையமா. யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப ஆதி, நீ இப்படி கலங்கி நிக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீயும் ஆண்டாளும் அண்ணன் தங்கச்சியா பழகுறது நாங்க நம்புனா போதியா? எதுக்கு கண்டவங்க சொன்னதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி நிக்கிறியா? ஆதி, ஆண்டாலும் என் வயித்துல பிறந்தவ, நீ என் வயித்துல பிறக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படாதப்பா. வருத்தம்லாம் இல்லம்மா, என்னால ஆண்டாளுக்கு அப்படி ஒரு பேர் வந்துருச்சேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. உலவாய மூணாலும் ஊர் வாய மூட முடியுமாயா? இங்க 4 பேர் நல்லா இருந்தா 40 பேருக்கு பிடிக்காதியா? ஒரு பொம்பளை புருஷன் கூட இருக்கும்போது புருஷனை குறை சொல்லுவாளுங்க, புருஷன் போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்களை குறை சொல்லுவாங்க. அவ்வளவுதாயா இந்த ஊரு. எனக்கு அதெல்லாம் புரியுது பாட்டி. ஆனா நான் பேசுற ஒரு பேச்சு கூட அடுத்தவங்களை காயப்படுத்திட கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுற ஆளு. அவளை ஏன் பாரதியவே நான் இன்னி வரைக்கும் வாங்க போங்க தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டாலும் எப்படி தப்பா பேச முடிஞ்சதுன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத ஆதி. நம்ம நல்லா இருந்தா ஊரு கண்ணு உறுத்தும், பாக்குறவன் கண்ணு 10 எரியதான் செய்யும். அந்த எரிச்சல் எல்லாம் எவனாவது வந்து பேசிட்டு தான் போவான். ஆண்டாள் அப்பாவும் இதுதான் சாக்குன்னு வச்சு அதையே புடிச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. நீ வீட்டுக்கு வந்தது ஆண்டாள் அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் உனக்கே தெரியும்ல ஆதி. உன்னையும் பிடிக்காது, மாப்பிள்ளையும் பிடிக்காது. அவருக்கு இப்படி ஒருத்தன் பேசினதும் அதையே வச்சு உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வசதியா போச்சு. அதுக்காக அவர் அப்படி நினைக்கலாமாமா? அவரோட குணம் தான் உனக்கு நல்லா தெரியும்ல. விடு ஆதி. ஏ லட்சுமி, அந்த சிவனாண்டி அவனா வந்து பேசுன மாதிரி எனக்கு தெரியல. வேற யாரோ அவனை பேச சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னத்த சொல்றீங்க? ஆமா லட்சுமி, சம்பந்தமே இல்லாம அவனா வந்து எதுக்கு அப்படி பேசிட்டு போனோம்? எங்கேயும் இடிக்குது லட்சுமி. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனா வந்து பேசுன மாதிரி தோணல. எவனோ ஒருத்தன் அவனை பேச சொல்லி அனுப்பியிருக்கான். ஆமாத்த, என்னைக்குமே ஆதி ஆண்டாலையும் சரி பாரதியும் சரி பைக்ல வச்சு கூட்டிட்டு போனதே இல்ல. இன்னைக்கு காலங்காத்தாலேயே 2 பேரும் பைக்ல போனாங்க. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒன்னா சுத்தனா ஊர் என்ன சொல்லுன்னு சொன்னால. அந்த சிவனாண்டி பைய சாதாரண ஆள் இல்ல. பொண நெத்தியில இருந்த 1 ரூபாய் எடுக்கிறதுக்கு வெட்டியான் கூட சண்டை போட்டவன். அவங்கிட்ட போய் 100 ரூபாய கொடுத்து பேசிட்டு வாடான்னு அனுப்பி விட்டா கூச்சம் இல்லாம பேசுவான். ஆமாத்த, எனக்கும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நம்ம வீட்ல பிரச்சனை வரணும்னே அவன் வந்து பேசிட்டு போயிருக்கான். பாட்டி, அவன் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.